ஹலோ கைஸ், இதுதான் ஆர்டர் ஃப்ளோ டூல். இதெல்லாம் பெரிய இன்ஸ்டிடியூஷன் பிளேயர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. லைக் பெரிய கார்ப்பரேட் கம்பெனி, இல்லைன்னா ஒரு பெரிய ட்ரேடர், இல்லைன்னா ஒரு பேங்கர்ஸ்லாம் ரொம்ப ட்ரேட் பண்ணுவாங்க. அவங்களாம் இந்த ஆர்டர் ஃப்ளோ யூஸ் பண்ணுவாங்க. முக்கியமாக பேங்கர்ஸ் தான் இந்த டெக்னிக்கலாக ரொம்ப தெரிஞ்சிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு அமௌண்ட் எவ்வளோ எங்கே எப்படி போகணுன்னு தான் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. ஸோ ஆர்டர் ஃப்ளோ அந்த பையர்ஸ் எவ்வளோ, செல்லர்ஸ் எவ்வளோ இருக்கும், எவ்வளோ அமௌண்ட் அதெல்லாம் போகுது, அதெல்லாம் பார்த்துக்க முடியுதுனால அவங்க அதான் மெயினாக யூஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கே தெரியும் இவங்க யாருன்னு. இவங்க தான் கேரன் ஃபூ. இவங்க சிங்கப்பூர்லேருந்து பெரிய ட்ரேடர் ஒரு பேங்கர் எப்படி ட்ரேட் பண்ணுறாங்கன்னு இன்டர்வியூ எடுக்க போனாங்க. அந்த பேங்கர்ஸ் என்ன சொன்னாங்கன்னு அந்த இன்டர்வியூ நீங்கள் பாருங்கள். Actually very simple. A lot of people have misconception about how banks trade. A lot of dealers don't even know how to analyze the markets. We trading what we call order flow. We basically look at customer positions and we quote accordingly, and we just go with the flow. No analysis is required. So long as you have a good memory, you understand what your customers are holding and what he's trying to do. This all is required. There's no hardcore analysis. My analysis only comes in after I left the business, when I really want to do my own trading. That's where I really dive into the technical analysis part. இப்போ இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. அதே தான் அவரும் சொல்கிறாரு. அந்த பேங்கரும் ரொம்பலாம் கஷ்டப்பட்டுலாம் இல்லை, இந்த ஆர்டர் ஃப்ளோ வச்சு அப்படியே ஆர்டர் எடுத்துக்கிட்டே போவாங்களாம். இந்த பெரிய டெக்னிக்கல் அனாலிசிஸ் அதுமாரிலாம் பார்க்குறது இல்லையா, ஜஸ்ட் அந்த ஆர்டர் அப்படியே எடுத்துக்கிட்டே இருப்பாங்களாம். அந்த டூல் வச்சுன்னு சொல்ல, ஜஸ்ட் வாட்டர் ஃப்ளோன்னு சொல்லியிருக்காங்க. அதுனா இதுதான் மீன் பண்ணுறாங்க வாட்டர் ஃப்ளோ டூல். இதில் நீங்கள் வீடியோலேருந்து எதாச்சியாக தெரிஞ்சிருப்பீங்க யூடியூப் தான் பார்க்குறப்ப. இந்தியாவிலேருந்து பேங்க் நிஃப்டி, என்எஸ்சி இந்தமாரி வச்சு வாட்டர் ஃப்ளோ வச்சு யூஸ் பண்ணுறது நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அது நான் ஷோ பண்ணுறேன் பாருங்கள். ஓகே, நீங்கள் பார்த்தீங்களா? அதெல்லாம் அவங்க கொடுக்குறது தான். பேங்க் நிஃப்டி, என்எஸ்சி கொடுக்குறது தான். சில ஆப்பில் கொடுப்பாங்க, சில வெப்சைட்டில் கொடுப்பாங்க. அது மாத பிளான் இல்லை வருஷ பிளான் அந்தமாரி லைஃப் டைம் நாமளே சொந்தமாக வச்சுக்கிற மாதிரி கொடுக்க மாட்டாங்க. அவங்களா டாட்டா வழியாக்குறது தான், ஆர்டர் ஃப்ளோ டாட்டா வழியாக்குறது தான். இதுமாரி பேங்க் நிஃப்டி, என்எஸ்சிலாம் இந்த ஸ்டாக்குன்னு அவங்களாம் கொடுக்குறது. ஆனால் ஃபாரெக்ஸ்ன்னு அப்படி எதுவும் கிடையாது. ஃபாரெக்ஸ் சில பேர் ஹை பெய்டாக விற்பாங்க. அதெல்லாம் நீங்கள் பாருங்கள். இந்த வெப்சைட் பாருங்கள். இதில் பாருங்கள், 700 கிட்ட அது விற்கிறாங்க. ஓகேங்களா? ஒரு வெப்சைட் பாருங்கள். இதில் மாத பிளானு இல்லைன்னா வருஷ பிளான் அந்தமாரி தான் கூட விற்கிறாங்க. அதுவும் $73 அந்தமாரி விற்கிறாங்க. ஆனால் அதுக்கும் ஃபாரெக்ஸ் இல்லை, வெறும் கிரிப்டோக்கும் ஸ்டாக்கும். இந்த ஒரு வெப்சைட்டில் பாருங்கள், இந்த இண்டிகேட்டர் சில விஷயம் இருக்காதான். ஆனால் $1795. ஆனால் கம்ப்ளீட்டாக இருக்கிறது $2495. இருக்கிறதுலே அதிகமாக விலை போட்டு விற்கிற ஒரே வெப்சைட் இதுதான் நினைக்கிறேன். எனக்கு தெரியும் அதிகபட்ச பேர் கிரிப்டோவும் ஃபாரெக்ஸ், மெயினாக ஃபாரெக்ஸ் ரொம்ப பண்ணுறவங்க இருப்பீங்க. அதனால நான் வச்சுருக்க டூல் பாருங்கள், கிரிப்டோவும் ஃபாரெக்ஸும் தான் மெயினாக இருக்கும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் என்கிட்ட இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா லைஃப் டைம் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப ஈஸி தான் இன்ஸ்டால் பண்ணுறது லேப்டாப்பில். ஸோ உங்களுக்கு சரியாக தெரியலன்னா நீங்கள் என்கிட்ட கேட்கும்போது நான் உங்களுக்கு சொல்லி தந்துடுறேன் எப்படிலாம் இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு. இந்த மார்க்கெட் உங்கள் கண்ணாடிமே காட்டி கொடுக்கும் எத்தனை பேர் அதுக்குள்ளே இருக்காங்கன்னு. ஸோ அதனால் நீங்கள் ஒரு பச்சை கேண்டில் பார்க்குறீங்க, ஸோ பை ஆகும்னு நினைக்கிறீங்க, பார்த்தா செல் ஆகிருக்கும். ஏன்னு தெரியாதுன்னு முழிச்சிருப்பீங்க. அதுக்கப்புறம் இந்த கேண்டில் ஒத்து பார்த்தா தான் தெரியும், இந்த கேண்டிலுக்குள்ளே காமிக்கும் உங்களுக்குள்ளே செல்லர் சென்டர் ஆகிட்டாங்க. ஸோ அதனால் அடுத்த கேண்டில் செல்லர்ஸாக தான் போவோம் அப்படின்னு அதுக்குள்ளே காட்டும், நம்மளுக்கு தெரியாது. ஸோ இந்த வாட்டர் ஃப்ளோ இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் ஆள் வராங்க போகிறாங்கன்னு தெரிஞ்சிக்க முடியும். ட்ரேடிங் நீங்கள் ப்ரொஃபஷனலாக பண்ணுறீங்க, லாஸ் ஆகும் போடாமல் பார்க்குறீங்க, நல்ல ட்ரேட் எடுக்கணும்னு பார்க்குறீங்க. ஸோ கன்ஃபர்மேஷன் எதுவும் கிடைக்க மாட்டேங்குது, ஸ்ட்ராட்டஜி மேலே ஸ்ட்ராட்டஜி தேடிகிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்தமாரி தேடிங்கன்னா இந்த டூல் உங்களுக்கு கையில் கண்டிப்பாக இருக்கணும். அதுவும் இல்லாமல் நீங்கள் சில சைனீஸ் சிக்னலாக பார்ப்பீங்க. அந்த பைனரியில் 7 ட்ரேட்டு கொடுப்பாங்க, செஷன் பை செஷன் கொடுப்பாங்க, ஈவினிங் நைட்டு மார்னிங் இந்தமாரி கொடுப்பாங்க. 7 ட்ரேட் தான் ஒரு டைம் கொடுப்பாங்க. ஆனால் 7மே வின் ஆகும், சில டைம் 6 வின் ஆகும். நிறைய பேர் அதிலே நல்லா ஏர்ன் பண்ணிட்டு போயிடுவாங்க, நல்லா வின் ஆக்கிட்டு ப்ராஃபிட் பார்த்துட்டு போயிடுவாங்க பைனரியில். ஆனால் அதெல்லாம் எல்லாம் இதோட கன்ஃபர்மேஷன் இல்லாமல் நடக்கவே நடக்காது. ஏன்னா இதில் தான் தெரியும் அது எங்கே ஆர்டர் இருக்குது, எங்கேருந்து எடுக்கலான்னு இதில் தான் சொல்லும். இந்தமாரி ஆர்டர் ஃப்ளோ எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சில பேருக்கு தெரியும், சில பேர் யூடியூப் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். யூடியூப்லேயும் நிறைய வீடியோஸ் இருக்குது. ஸோ இது தனியாக தெரிஞ்சுக்கணும், இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுன்னாக்கா என்கிட்ட கேட்டால் நான் சொல்லிக் கொடுப்பேன்.
ஓகேங்களா. அதுக்கு தனியாக நோட்ஸ் எல்லாம் இருக்குது, நான் சொல்லிக் கொடுக்கறதுக்கே இருக்கேன். இந்த பாக்ஸ் இருக்குல்ல, இந்த ஆர்டர் ஃப்ளோவில் அதுதான் முக்கியமான இடம். அதுக்குள்ளே நிறைய ட்ரேடர்ஸ் வந்துருப்பாங்க. ஸோ எந்த பாக்ஸ் வந்து நம்ம ட்ரேடு ஓப்பன் பண்ணோம், எங்கே க்ளோஸ் பண்ணோன்னு அதுக்குன்னு தனியாக நிறைய விஷயம் இருக்குது. ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்ல ட்ரேடே எடுக்க முடியும். அந்த பாக்ஸ் தான் ரொம்ப முக்கியம். ஓகே guys, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இதை பற்றி ஏதாச்சும் கேட்கணுன்னு இருந்தாக்கா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய லிங்க் இருக்குது, என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. ஸோ அது வந்து கேட்டுக்கலாம். ஓகே guys, thank you.